வந்து எஃப்ஆர்ஏஎஸில் லீவ் எப்படி அப்ளை பண்ணுறது, பெர்மிஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, நம்மளோட அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் லாகின்ல போயிட்டு எப்படி அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யூசர் சைட்லேருந்து பார்ப்போம். ஏன்னா யூசர் சைட்லேருந்து தான் லீவ் ரெக்வஸ்ட் அண்ட் பெர்மிஷன் ரெண்டுமே அப்ளை பண்ண முடியும். இந்த ஆன் டியூட்டி, அதாவது கேம்ப்பு, டைவர்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இன்னும் ஆக்சஸ் கொடுக்கல. நீங்கள் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆன் தி ஸ்பாட்டில் நீங்கள் போயிட்டு வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் கேம்ப்பாக இருந்துச்சு அப்படின்னம்னா, அதாவது எஃப்ஆர்ஏஎஸ் ஜியோ ஃபென்சிங் பண்ணாத ஏரியாவாக இருக்குது கேம்ப்பு, அது மாதிரி போகிறோம்னா ஆன் டியூட்டி மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. அதனால் உங்களுக்கு கேம்பை பொறுத்தவரையும் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் தான் போடுவாங்க. டூரும் பெர்மிஷனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த எஃப்ஆர்ஏஎஸ் டிஎம்எஸ்னு மெயிலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்குல்ல, இந்த ஒன்றை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா இங்கே லீவ் பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் நடுவில். ஸோ இதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா கீழே பாருங்கள் நியூ அப்படின்னு இருக்கா, இந்த நியூவை போய் கிளிக் பண்ணுங்கள். நியூவை கிளிக் பண்ணால் இதில் லீவுன்னு இருக்குது, பெர்மிஷன் இருக்குது. இப்போ இந்த லீவை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் டைப் ஆஃப் லீவ் ஆப்ஷன்டா, கேஷுவல் லீவா, லாஸ் ஆஃப் லீவா, ஆன் டியூட்டியா, ஏன் லீவா, மெடிக்கல் லீவா, மெட்டர்னிட்டி லீவா, இது மாதிரி எல்லா லீவும் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த சிஓஎல் வந்து காம்பல்சரி ஆஃப் இந்த இதில் இருக்கும். இந்த சரிங்களா, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஷுவல் லீவ் அப்ளை பண்ணுறேன். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ரீசன் என்ன ரீசனோ அது வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் சும்மா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அடுத்த ஃப்ரம் டேட், என்னைக்கு டேட்டு நீங்கள் வந்து லீவ் அப்ளை பண்ண போகிறீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 30ஆம் லீவ் எனக்கு வேணும். ஸோ 30ஆம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் தான் லீவ் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 1 டே. இல்லை நான் வந்து ஒரு 2 டேஸ் அப்ளை பண்ணணுன்னா இந்த காலண்டர்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் மந்த்து 1ஆம் 2ஆம் வரலையும் வேணும், 5 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் காலண்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 டே மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மேலே கீழேயும் 30 கொடுத்துட்றேன். சரியா? இப்போ அடுத்தது செலக்ட் ஸ்லாட்டு. ஸ்டார்ட் ஷிஃப்ட்டு எண்டு ஷிஃப்ட்டில் இருக்கான்னு கேட்குது. இதில் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாருமே ஸ்டார்ட் ஷிஃப்ட்லேருந்தே கொடுத்துருங்க. சரிங்களா? இதில் எண்டு ஷிஃப்ட் இதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேணாம். அன்றைக்கி மார்னிங்லேருந்தே நம்ம லீவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நைட் டியூட்டியாக இருந்தால் நான் எண்ட் ஷிஃப்ட் கொடுக்கணுமாலாம் கேள்வி கேட்காதீங்க. எல்லோரும் இதே கொடுங்க. சரிங்களா? ஃபார்வேர்ட் டூ அப்படின்னு இருக்குல்ல, இதில் உங்கள் ஜிஹெச்சை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து ஒரு சிக்கல் என்னன்னா, எல்லா ஜிஹெச்சோட பேரும் எல்லா ஜேடி ஆஃபீஸோட பேரும் வரும். அதில் நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்க இதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. எனக்கே கொஞ்சம் இரிட்டபுளாக தான் இருந்தது. அது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஜிஹெச்சோ அந்த ஜிஹெச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஓமாந்தூர் ஜிஹெச். ஸோ ஓமாந்தூர் ஜிஹெச்சை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ சப்மிட் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து சப்மிட்டட்னு வந்துடும். நீங்கள் இதை விட்டு வெளில வந்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், 30ஆம் லீவ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கே லீவ் ரெக்வஸ்ட் ரைஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்தது நம்மளோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாவே உங்களோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி வரும். அதுக்கு அடுத்தது இந்த டேஷ்போர்டுன்னு இருக்குல்ல, இதில் தான் போய் அட்டெண்டன்ஸ் பார்க்கணும். யாரும் வந்து இங்கேயோ, அதாவது இந்த இடத்துல டாப்லேயோ இல்லை அட்டெண்டன்ஸ்லேயோ நீங்கள் போய்ட்டு அட்டெண்டன்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அட்டெண்டன்ஸ் மட்டும்தான் வியூ ஆகும். இந்த டேஷ்போர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஹோல் அட்டெண்டன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்னொரு ப்ரௌசரில் ஒரு லிங்க் வந்து வரும். ஸோ அதில் தான் நம்மளோட சேம் யூசர் ஐடி வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு நம்மளோட அந்த பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னம்னா பார்க்கலாம். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னம்னா, இப்போ நான் இந்த அட்மின் லாகினில் லாகின் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதில் வந்து நம்ம காமனாக எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்துடலாம். குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம வந்து மொபைல் ஆப்பில் டேஷ்போர்டை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணவொடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சு இல்லை, அதே பேஜ் இப்போ நம்ம வந்து வேறு ஒரு சிஸ்டத்தில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இப்போ சிஸ்டம்லேயோ டேப்லெட்லேயோ லேப்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது ஒரு அட்ரஸ் தெரிஞ்சுக்கோங்க. அது டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் தான் நம்ம வந்து வேறு ஒரு ப்ரௌசரில் போட்டிங்க அப்படின்னம்னா இந்த அட்ரஸ் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னம்னா உங்களோட டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரி, இப்போ
இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி, அதாவது இண்டிவிஜுவல் யூசர் ஐடியை பொறுத்தவரையிலையும் உங்களோட IFHRMS ஐடி தான் உங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பொது வெளியில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பொறுத்தவரையிலையும் என்னால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறேன். அவங்க வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சரி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்து டேப்ல டிஃபால்ட்டாக போட்டிருப்போம். அங்கே இருக்க டேஷ்போர்டு கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து அங்கே லீவ் ரெக்வஸ்ட் கொடுத்தோம்ல, அந்த லீவ் ரெக்வஸ்ட்டை இங்கே எப்படி அப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ லீவ் அப்ரூவல் அப்படிங்கிற இந்த பேஜ் இருக்குல்ல, இதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னம்னா இப்போ வந்து இங்கே வந்து வந்திருக்கும், ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறோமா இல்லை அப்ரூவ் பண்ணுறோமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டேரெக்டாக அப்ரூவ் ஆகிடும். ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இங்கே பண்ணலாம். இல்லை சூப்பர் யூசருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பொண்ணு சொல்ல புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் யூசர், டாக்டர்ஸ், ஸ்டாஃபு இவங்க லெவலில் வந்து லீவ் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்கள் சிஎம்ஓவே அப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் சிஎம்ஓ வந்து லீவ் அப்ளை பண்ணுறதா ஜேடி அப்ரூவ் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாட்டியே உங்களுக்கு லீவ் அப்ரூவ் ஆகிடும். ரிஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ரிஜெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து நம்ம எவ்ரிடே வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஆன் டியூட்டி அப்படிங்கிற காலம் கொடுத்துருக்கோம். இந்த ஆன் டியூட்டியை பொறுத்தவரை இப்போதைக்கு போடாதீங்க, முகாம்னு மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஆன் டியூட்டியை பொறுத்தவரையும், அதாவது ஆன் டியூட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் டைவர்ஷன், டெப்ரேஷன், அப்புறம் வந்து கேம்ப்பு, டூரு இது மாதிரி போகிறீங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஆன் டியூட்டியில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன் டியூட்டியில் போகும்பொழுது யூசருக்கே நாங்கள் வந்து டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்துருவோம். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓமாந்தூர் ஜிஎஸ்லேருந்து இப்போ தொட்டியத்துக்கோ இல்லை துறையூருக்கோ டெப்ரேஷன் போகிறாங்க அப்படின்னம்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பிளாக் பண்ணியிருக்கும். அதனால் ஓமாந்தூர் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். துறையூரோ தொட்டியமோ போனால் ஓப்பன் ஆகாது. ஆனால் ஆக்சஸ் நாங்கள் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் போயிட்டு அவங்க அட்டெண்டன்ஸ் போட்டாங்கன்னா இங்கே நமக்கு ஆன் டியூட்டியில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து அப்ரூவ் இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை ப்ராஸே இல்லாத இடத்துக்கு, அதாவது பிஎஸ்சி, ஜிஹெச், கலெக்டர் ஆஃபீஸ் இது மாதிரி இடத்தெல்லாம் மேஜராக ஜேடி ஆஃபீஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ராஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இல்லாத ஒரு கேம்ப், ஒரு ஜல்லிக்கட்டு கேம்ப் இருக்குது, இல்லை கவர்னர் விசிட் இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்காக போகிறாங்க அப்படின்னம்னா அதுக்கு நம்ம வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்போம். இப்போதைக்கு இது வந்து பிளாக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதை மென்ஷன் பண்ண வேணாம். சரி, இப்போ அடுத்தது அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த எம்ப்ளாயி வியூ இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இதை வந்து இதில் வியூ அதர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஏன் வியூ அதர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் போகணும் அப்படின்னம்னா, இதில் வந்து ஒரு அதாவது இந்த ஓமாந்தூர் ஜிஎஸ்டின்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த அட்மினையும் ஒரு யூசராக தான் இது கால்குலேட் பண்ணணும். ஸோ அட்மின்குள்ளே இருக்க இப்போ வியூ எம்ப்ளாயை பார்க்கணும் அப்படின்னம்னா வியூ அதர் எம்ப்ளாயிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்டெண்டன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக லோட் ஆக ஆரம்பிக்கும். சரி, இப்போ மேலே பாருங்கள், இங்கே வந்து இது ஒரு மாதத்துக்கு உண்டான ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறது, இது வந்து டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸை பார்க்குறது, இது ப்ரெசன்ட் ஆப்ஷன் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு வேணாம். நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னம்னா ஓவராலாக எப்படி வந்து டெய்லி அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ டெய்லி அட்டெண்டன்ஸை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ரிப்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லோட் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஐட்டம் பெர் யூசரில் 150 இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேஜ் பார்த்துக்கலாம். இதில் எல்லாருமே எத்தனை மணிக்கு அட்டெண்டன்ஸ் என்ன நீங்கள் அப்படிங்கிறது உங்கள் ஃபோட்டோவோட டைமிங்கோட வந்துடும். சரி, இது வந்து நம்ம ரிப்போர்ட்டுக்கு எடுத்து போடுறது கஷ்டம்ல, அதனால் இப்போ டவுன்லோட் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதே பார்த்துருவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னம்னா, சரி, இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம முதல் நாள் ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி போட போகிறோம். ஸோ 27th நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 27ஆம் ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அட்டெண்டன்ஸ் செலக்டட் டேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நம்மளோட அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். சரி, இப்போ பாருங்கள், இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சா? இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிருக்கும். அதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னம்னா இப்போ நம்மளோட அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் ஓப்பன் ஆகும். ரைட், சரி, இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க, சைஸை கரெக்டாகிக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்க எல்லா யூசர் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் எம்ப்ளாயி டீட்டெயில் கேட்டிருக்கோமா, இதில் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறது வந்துருச்சு. அடுத்தது டெசிக்னேஷன் வந்துருச்சு, எந்த ஜிஹெச்சுங்கிறது வந்துருச்சு, டிஸ்ட்ரிக்ட் வந்துருச்சு, ஜாயினிங் டேட் வந்துருச்சு, இன்றைக்கி டேட்டில் ப்ரெசண்ட்டாக ஆப்ஷன்டா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டைமிங்கோடு வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம வந்து அந்த இதுக்கு போயிருந்தோம்ல, சாரி உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கேட்டிருந்தோம்ல, அந்த ரிப்போர்ட்டில் பாருங்கள்,
இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ரிஜிஸ்டருங்கிறது இந்த கவுண்ட்டை தான் நாங்கள் கேட்குறோம். அதாவது இந்த கவுண்ட்டை தான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ரிஜிஸ்டரில் போட போகிறோம். இதில் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபரில் போயிருப்பாங்கல்ல. ஸோ அதைத்தான் நம்ம வந்து எங்கே போட போகிறோம் அப்படின்னம்னா இந்த டோட்டல் எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் உங்கள்லேருந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க, டெத் ஆகிருப்பாங்க, இல்லை அன்ஆத்தரைஸ் ஆப்ஷனுக்கு இது மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடணும். இது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எவ்வளவு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எவ்வளோ பேர் ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க, இல்லை அன்ஆத்தரைஸ் ஆப்ஷன் லீவு. அன்ஆத்தரைஸ் லீவ் வந்து ஒரு அபோவ் 3 monthsக்கு மேலே நீங்கள் ஜேடி ஆஃபீஸ்க்கெல்லாம் ஃபைலில் அனுப்பிட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணணும். சரி, நம்பர் ஆஃப் பெண்டிங் ரிஜிஸ்டர் எம்ப்ளாயினா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டோம், லிஸ்ட்டை வந்து பார்த்துட்டோம். இதில் இருக்கவங்களில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போனவங்க, ரிட்டையர் ஆனவங்க இதெல்லாம் கழிச்சது போக இருக்காங்கல்ல லிஸ்ட்டு. இதில் நம்ம அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டையும் அட்டண்டன்ஸை எடுத்து இதில் இருக்கிறதுல எத்தனை பேர் மிஸ் ஆகுறாங்களோ அதைத்தான் வந்து இந்த காலத்தில் போடணும். அதாவது இதில் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் வெண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தான் இந்த காலத்தில் போடணும். புரியுதுங்களா? இதை போட்டாவே ஆட்டோ கால்குலேட் ஆகிக்கணும். சரி, அடுத்தது அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். இப்போ அதே தான், இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி அட் ரிஜிஸ்டர் இன் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ்னால் இந்த கவுண்ட்டு. சரிங்களா? இந்த கவுண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்பர் ஆஃப் ரிட்டையர்டு, இதையும் நான் சொல்லிட்டேன். ரிட்டையர்டு, ட்ரான்ஸ்ஃபர்டு இதெல்லாம் இங்கே போட போகிறோம். இன் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ பேர் சேர்க்க வேண்டியிருக்குங்கிறத கேட்கல. சரிங்களா? இந்த இன் பொசிஷனில் எத்தனை பேர் இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. சரி, அடுத்தது எத்தனை பேர் லீவ் போட்டிருக்காங்க. நேற்று வரலையும் நீங்கள் லீவ் போடாட்டி ப்ராப்ளம் இல்லை. இனிமே வர நாட்களில் லீவு, வீக் ஆஃப் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் எத்தனை பேர் லீவுங்கிறது, எத்தனை பேர் கேம்ப்பு, டூரு. இப்போதைக்கு டூர் ஆப்ஷன் இதில் எனேபிள் பண்ணாதனால டூர் எத்தனை பேர் போயிருக்காங்களோ அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது லேட் அட்டெண்டன்ஸு. லேட் அட்டெண்டன்ஸை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அஸ்பர் டியூட்டி நார்ம்ஸ் தான். உங்களுக்கு என்ன டியூட்டி ஹவர்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஒரு 10 minutes கிரேஸ் டைம். நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஆதார் பயோமெட்ரிக்லையும் போட்டிருப்போம். ஸோ அதே டைமிங் தான் இங்கேயும். 10 minutes உங்களோட டியூட்டி ஹவர்ஸில் 10 minutes வந்து கிரேஸ் டைம். அதுக்கு மேலே வந்தால் லேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இன் பஞ்சும் வைக்கணும், அவுட் பஞ்சும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வைக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது இந்த ஆப்ஷன்ஸ் இதில் வைக்காதவங்க யாரோ அவங்கள ஆப்ஷனில் காட்டுங்க. இந்த டோட்டல் பர்சன்டேஜ் எல்லாம் ஆட்டோ கால்குலேட் ஆகி வந்துடும். சரி, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னம்னா கேளுங்க. நம்ம எப்படி அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத எம்ப்ளாயி வியூ ரிப்போர்ட்ஸில் இந்த இடத்துல வியூ அதர் எம்ப்ளாயி ரிப்போர்ட்ஸில் நம்ம பார்த்தோம். எம்ப்ளாயி வியூஸை கிளிக் பண்ணோம்னா மேலாக இந்த இடத்துல வரும். இப்போ ஷோ ஆகும் பாருங்கள். இந்த வியூ அதர் எம்ப்ளாயியில் பார்க்கணும். லீவ் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து லீவ் அப்ளிகேஷன் போட முடியாது. எல்லாருமே இண்டிவிஜுவல் சைட்லேருந்து தான் அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ லீவ் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து போட முடியாது. ஸோ அவங்க தான் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடி நாங்கள் ஆக்சஸ் வாங்கி கொடுத்துட்றோம். இப்போதைக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கல. லீவ் அப்ரூவல் அண்ட் பர்மிஷன் அப்ரூவல் மட்டும்தான் பண்ண முடியும். யூசர் கொரி உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ரைஸ் பண்ணலாம். ஆன் டியூட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னம்னா கேளுங்க. இதில் யாருக்காவது ஒரு பர்சன்ஸ், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, பெண்டிங்கில் இருக்கவங்கள தவிர ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு எனக்கு லாகின் ஆகுது பட் ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.